ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ் தலைவாஸ் vs யூ மும்பா. அந்த மேட்ச் தோத்தாச்சு. அதை விடுங்க, தமிழ் தலைவாஸ் vs ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கான அக்டோபர் 5 வெள்ளிக்கிழமை நடக்க போகிற மேட்சோட ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் இது வந்து கபடியும் போடுவேன், கிரிக்கெட்டும் போடுவேன். உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் கண்டிப்பாக போடுவேன். புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் வளர்த்து விடுங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் MS47 தமிழ் தலைவாஸ் vs ஹரியானா ஸ்டீலர்ஸ். இந்த மேட்ச் இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு சென்னையில் நடக்குது. சென்னையில் இன்றைக்கி தோக்காமல் இருந்தாலே போதும். ஓகே, தோற்றா கூட பரவாயில்லைங்க, ஒரு ஃபைட் பண்ணி தோக்கணும். ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் தான் தமிழ் தலைவாஸ் ஆடினாங்க போன மேட்ச்சு. இந்த மேட்ச் கண்டிப்பாக தோற்றாலும் பரவாயில்ல, ஒரு இன்டென்ட்டை காட்டணும். ஓகே வாங்க, சிறப்பாக செய்வாங்கன்னு நினைப்போம். நம்ம ஹரியானாவை செய்வோம், நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். நித்தேஷ் குமார் நம்மள்ட்ட இருக்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டிஃபெண்டர், ஆரஞ்ச் ஸ்லீப் வச்சுருக்க ஒரு நாயகன் அவர் இன்றைக்கி வினய் மற்றும் சிவம் பட்டாரை எப்படி ஸ்டாப் பண்ண போகிறாரு அப்படின்னு அதை பொறுத்து தான் இருக்குது நம்ம வின்னிங்கே. அதுக்கப்புறம் ரோனக் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், மேட்ச்சுக்கு 2 பாயிண்ட்டுக்கு வீதம் எடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லா மேட்சும். அவரை பற்றி கொஞ்சம் ஒரி பண்ண வேணாம். ஆஷிஷ் டீமுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்குறாரு. இன்றைக்கி இந்த சுரேஷ் இருக்காம பாருங்க, அவனை மட்டும் ஆடிய வைக்க விடாது. சுரேஷ் டீமை விட்டு போய்ட்றா, அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி சாகர் வந்தே ஆகணும். ஏன்னா ஒரு மேட்ச் ஹைஃபை எடுத்துட்டார் ஜெய்ப்பூர்கிட்ட. அதுக்காகவே போன மேட்ச் ஆடின மாதிரி இருந்துச்சு சுரேஷ் யாதவ். இந்த மேட்ச் கண்டிப்பாக சாகர் வரணும், வந்து தான் ஆகணுங்க. இல்லைனா நம்ம ஜெயிக்கிறது கொஞ்சம் கடினம் தான். சிவம் பட்டாரை ஸ்டாப் பண்ண முடியும்னா அது சாகரால் தான் முடியும். ஏன்னா ஆங்கிள் ஹோல்டு அந்த மாதிரி இருக்கவர்கிட்ட. சுரேஷ் யாதவ் விட்ட ஆங்கிள் ஹோல்டெலாம் கிடையாது. சுரேஷ் யாதவ் தூக்கிட்டாலே நம்ம டிஃபென்ஸ் பரவாயில்ல, சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம கவலைப்பட வேண்டியதெல்லாம் ரைடு தான். அர்ஜுன் தேஸ்வால் இந்த வருஷம் வந்து ரைடு வருவார்னு பார்த்தோம். ஆனால் அவர் ஜெய்ப்பூரில் இருந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஆனால் கொடுக்குறாரு தான், ஆனால் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அவனை நம்பி எடுத்தோம். அவருக்கும் நமக்கு இன்னமும் ஒரு ஆசையே இல்லை. ஏதோ சில பல காரணங்களுக்காக அவரும் வெளில போயிட்டார். இப்போ ரைடர்ஸுக்கான பற்றாக்குறை தமிழ் தலைவாசில் இருக்குது. அர்ஜுன் தேஸ்வால் மற்றும் யோகேஷ் யாதவ் இவங்க 2 பேர் தான் ரைடர்ஸ். ஏன்னா ஹரியானாட்ட ரைட் சைடு டிஃபென்ஸ் தான் வீக்கு. இவங்க நீரஜ் நர்வால் ஆகட்டும், இன்னொரு கார்னர் அவங்களுக்கு செட்டே ஆகலை. ஆனால் லெஃப்ட் சைடு டிஃபென்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜெய்தீப் தாஹியா மற்றும் ராகுல் செத்பல். அதனாலேயே இன்றைக்கி நரேந்தர் கண்டோலா, மொஹின் ஷஃபாயி, ஹிமான்ஷு இவங்களெல்லாம் ஆட வைக்க வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி லெஃப்ட் ரைடர் ஒருத்தர் ரோஹித் பெனிவால்னு ப்ராமிசிங் யங்ஸ்டர் இருக்கார். அவர் ஒருத்தரே போதும். லோகேஷ் யாதவ், அர்ஜுன் தேஸ்வால் 2 பேரையும் ஆட வைக்கலாம். அர்ஜுன் தேஸ்வால், லோகேஷ் யாதவ், அப்புறம் நம்மளோட ரோஹித் பெனிவால், இவங்க 3 பேரும் ரைடர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் நரேந்தர் ஆட வைக்கலாம். ஏன்னா அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் இந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப மோசமான இயராக தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு. வெரி ஒஸ்ட் இயர் அவரோட கெரியரில், அவரோட பிகேஎல் கெரியரில் இதான். நான்லாம் நரேந்தரோட தீவிர ரசிகன், ஆனால் எனக்கே அவரை பார்க்க முடியலை. மொஹின் ஷஃபாயி போன வருஷம் ஆடின ஆட்டத்துக்கு இவர் கண்டிப்பாக செகண்ட் ரேட்டுக்கு ஒர்த்தான ரைடர்னு நினச்சேன். இங்கே வந்து ஆட விட்டா ரொம்ப அவரும் சொதப்புறாருங்க. நரேந்தர் மற்றும் மொஹின் ஷஃபாயி இந்த வருஷம் சரிப்பட்டு வரல. யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நரேந்தர் கண்டோலாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அது இந்த மேட்ச் வேணாம், ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த மேட்ச்சு பிடிச்சி கான்ஃபிடன்ஸ் உடைச்சிட்டாங்கன்னா அவர் கெரியரே க்ளோஸ் ஆகிடும். அதனால இந்த மேட்ச் அவருக்கு வேணாம். அடுத்த மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மேட்ச் ஹிமான்ஷு யாதவ் கூட மேபி ட்ரை பண்ணலாம். அர்ஜுன் தேஸ்வால், ரோஹித் பெனிவால், ஹிமான்ஷு யாதவ். இல்லைனா ஹிமான்ஷு யாதவுக்கு பதிலாக யோகேஷ் யாதவ் ஆட வைக்கலாம். இதுதான் ரைடிங் காம்பினேஷனாக இருக்கும். அர்ஜுன் தேஸ்வால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களோட ரைட் சைடு டிஃபென்ஸை வீக்காக எக்ஸ்ப்ளோஸ் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி அவர் அர்ஜுன் தேஸ்வால் 15-16 பாயிண்ட் எடுத்தாலே போதும். டிஃபென்ஸ் இன்றைக்கி ஓரளவு விளாண்டுருவாங்க. அர்ஜுன் இன்றைக்கி விளாண்டாருன்னா கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரோஹித் பெனிவால் கொஞ்சம் சப்போர்ட் அவர் கொடுப்பார். ஒரு 4-5 பாயிண்ட் எடுத்தாலே போதும். அர்ஜுன் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாலே இன்றைக்கி தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. டிஃபென்ஸ் நித்தேஷ் அண்ட் சாகர் சூப்பர் காம்பினேஷன். அமையுமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரே மேட்ச் ஆடினாங்க குஜராத்துக்கு எதிராக. அந்த மேட்சும் சாகர் போயிட்டார் இப்போ அந்த மேட்சோட. இதுக்கப்புறம் இந்த காம்பினேஷன் ஒரு 8 மேட்ச்சு கண்டிப்பாக நீடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் கவர் காம்பினேஷனை பிரிக்க வேணாம். ஆஷிஷ் ரோனக், அப்புறம் பார்த்திங்கன்னா ரைடர்ஸ் 3 பேர் அர்ஜுன் தேஸ்வால், ரோஹித் பெனிவால். அந்த 3வது ரைடராக ஹிமான்ஷு யாதவோ இல்லை யோகேஷ் யாதவோ ட்ரை பண்ணலாம். இதான் என்னோடய தமிழ் தலைவாஸோட ஸ்டார்டிங் 7. அப்படியே திரும்பி ஹரியானாவை பார்த்தோன்னா டைட்டில் கண்டெண்டர்ஸ், அவங்க கூட நம்ம போய் ஜெயிக்க முடியுமா நடக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறையா இருக்கலாம். ஆனால் தமிழ் தலைவாஸ் வைங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கைங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே ரைட் சைடு டிஃபென்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. அது அர்ஜுன் தேஸ்வால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு பாயிண்ட் எடுக்கணும்.
ஆனால் அங்கே ராகுல் சத்பால் மற்றும் ஜெய்தீப் தாகியஸ் சரியான ஃபார்மில் இருக்காங்க. ஜெய்தீப்லாம் 32 டேக்கிள் பாயிண்ட் எடுத்து 3வது இருக்கார் ஆரஞ்ச் ஸ்லீப்பில். அவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விளாடணும். அப்புறம் அவங்க ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் சிவம் பட்டாரே மற்றும் வினய்லாம் இப்போ 2 மேட்ச்சு என்ன மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு. சிவம் பட்டாரே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது அவருக்கு இந்த சீசன். அவரை ஒரு சாக்கர் நீங்கள் பிடிச்சே ஆகணும். நித்தேஷ்குமார் வினயை பிடிக்கணும். அந்த இப்போ ஒரு புதுசாக ஆஷிஷ்னு ரூட் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப நெவினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்த ஆஷிஷ் அவரும் நல்லா விளாட்றாருங்க. அவரையும் கொஞ்சம் பிடிக்க பார்க்கணும். கவர் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகணும். கார்னர் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகணும். தமிழ்லஸுக்கு ஒர்க் அவுட் ஆனாலே டிஃபென்ஸ் கிளிக்கான அந்த மேட்ச் ஜெயிச்சிடலாம். அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோடய ப்ரெடிக்ஷன் வீடியோ ப்ரெடிக்ஷன்லாம் சொல்கிறீங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள்லாம் கேட்காதீங்க. சும்மா ஏதோ உனக்கு தோணுதை சொல்கிறேன். மேட்ச்சை கொஞ்சம் ஃபேராக போகணுங்கிறதுக்காக ஒன்று க்ளோஸாக போய் தமிழ் லூஸ் பண்ணுவாங்க, இல்லை க்ளோஸாக போய் தமிழ் ஜெயிப்பாங்க. தமிழ் தலைவாசம் 49, ஹரியானா ஸ்லீவ்ஸ் 51. ஹரியானா ஸ்லீவ்ஸுக்கு 1% ஃபேவராக கொடுக்குறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர். டான்ஸ் வேணுமா, ஃபைட் வேணுமா, டான்ஸ் வேணுமா, ஃபைட் வேணுமா, டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு, ஃபைட்